ரவீந்திரநாத் தாகூர் இவருமே வந்து ஒரு ஐடியலிஸ்ட்ன்னு தான் சொல்லலாம். இவர் வந்து ஒரு பொயட்ட தாண்டி நல்ல ஒரு எஜுகேஷனல் பிலாசபர். ஸோ இவர் என்னன்னாக்கா, நம்மளோட கல்ச்சர வந்து விட்டுக் குடுக்காம, பட் அதே சமயம் குளோபல் நீடுன வெஸ்டர்ன் பிலாசபி சேர்த்து சயன்ஸ் அண்ட் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததா தான் இருக்கணும் எஜுகேஷன் அப்படிங்கிறது இவர் சொல்றாரு. ஸோ சும்மா அந்த ரோட் மெமரி அப்படி பண்ணவே கூடாது. அது வந்து காலனியல் சிஸ்டம். நம்ம எப்பவுமே எதையுமே புரிஞ்சு தான் படிக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம நேச்சுரலா குழந்தைங்க எல்லாத்தையுமே கத்துக்கணும். ஸோ கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு ஃப்ரீடம் குடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து நேச்சரோட கனெக்ட் பண்ணி இயற்கையாவே கத்துக்குவாங்க. அவர பொறுத்தவரைக்கும் பிசிக்கல், எமோஷனல், இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல ஒரு முழுமையான வளர்ச்சிய குடுக்கறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ கிளாஸ் ரூம் ஓப்பன் ஏரா இருக்கணும். அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி குடுக்கணும். குழந்தைங்கள வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட கருத்தா இருக்கு. அண்ட் இதுக்கு மாடலா அவரே சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ட உருவாக்குறாரு. அண்ட் இப்போ அது வந்து விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியா இருக்கு. அது 2023ல யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்லயுமே அத சேர்த்துட்டாங்க. அது உருவாக்குன வருஷம் வந்து 1863. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங், நேச்சரோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்க கத்துக்கணும். ஆனா நேச்சுரலா டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது அவங்கள வந்து ரூல்ஸ் மூலியமா கொண்டு வர முடியாது. அவங்கள ஃப்ரீயா விட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் டிசிப்ளின வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபிலாசபியே. ஸோ இங்கே ரவீந்திரநாத் தாகூரோட கொட்டேஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன். எஜுகேஷன் சார்ந்து அவர் சொன்ன கொட்டேஷன்ஸும். ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை டு ரீட் அவுட் இட் அண்ட் நோட் டவுன் இட்.